வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இத்தமிழ் புத்தாண்டில் அதிகப்படியான நற்பலன்களும் அதிகப்படியான வாழ்க்கையில் சந்தோஷங்களும் அடையக்கூடிய ராசிகள் என்ற வரிசையில் மேசராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னிராசி, விருச்சக ராசி, மகர ராசி, இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அதிகப்படியான நற்பலன்களும் அதிகப்படியான சந்தோஷங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நற்பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். இது ஆசை வார்த்தை சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறது, எந்தெந்த ராசிகளில் பயிற்சியாகி இருக்கிறது, அதை வைத்து உங்களுக்கு கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக மாற்றங்களால் வரக்கூடிய கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி சொல்லுவதுதான் இந்த பதிவு. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்காமல் உங்கள் ஜாதகத்தில் லக்கினம் எது, ராசி எது, எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை பார்க்காமல் பேச்சு காலங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு சனியா, குருவா, ராகு கேதுக்களா, எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் நற்பலன்களை தரும் என்ற ஜோதிட விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்க, அதை ஆராய்ந்து பார்த்து நடப்பதை, நடந்து கொண்டு இருப்பதை சொல்லக்கூடிய பதிவாகவே இருக்கும் இந்த பதிவு. முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இத்தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய வளர்ச்சியும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் குடும்பத்தில் சந்தோஷமும், அதாவது ஒரு மனுஷன் எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் 11இல் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை என்பது சந்தோஷமாகவும், செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபங்களும், குடும்பத்தில் சந்தோஷமும், தொட்டது துலங்கிறது, நினைச்சது நடக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ஆனால் பெரிதளவு அது வெற்றிகளாக மாறாமல் சாதாரண நற்பலன்களாக இருப்பதற்கு காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா. சனி பகவான் என்பவர் இப்போ 11இல் இருக்கிறார். இன்னொரு 1.5 வருஷம் பொறுத்து 7.5 சனியாக மாறிடுவார். ஆகையால் இது ஒரு பொன்னான காலம், அதிர்ஷ்ட காலம் சொல்லலாம். 11இல் கும்பராசியில் அமர்ந்து ஆட்சி வளம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாட்களாக இதை செய்து சாதிக்க வேண்டும் என்று நினைத்த மேசராசிக்காரர்கள், அது அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நற்பலன்கள் நடக்கும். அது திருமணமாக இருக்கலாம். ரொம்ப நாளாகவே திருமண தடையாக இருந்தது, தடைகள் அகன்று நற்பலன்கள் கொடுக்கலாம். இடம் வாங்கிறது ஒரு ஆசையாக இருக்கலாம், நல்ல வேலையில் சேர்றது ஒரு ஆசையாக இருக்கலாம், வீடு கட்டி அந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வது என்பது நீண்ட நாள் கனவு. இப்படிப்பட்ட நற்பலன்களை தருவது சனி பகவான். இதனால் வரையில் சில தடங்கல்களும் இருந்திருந்தால் குரு மாற்றம் என்பது மே மாதம் 1ஆம் தேதி. அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் சொன்ன மாதிரி திருமணம், சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல நிலையில் செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளும்
அதற்குண்டான வாய்ப்புகளும் தருகின்ற கிரக அமைப்பு. இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி புதிதாக தொழில் தொடங்குவது, புதிதாக வேலையில் சேர்றது, புதிதாக எதையாவது செய்து வாழ்க்கையில் சாதிப்பதை இதை செய்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு தடங்கல்களும் தடைகளும் இருந்தால் அதிலிருந்து விலகி நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானமாகவும் அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய பரிகாரமாகவும் முருகப்பெருமானை வணங்குவதும், திருச்செந்தூர் சென்று வருவதும் அல்லது அருகில் உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று மனமுருகி வேண்டி வந்தால் பல வகையான தடைகளும் விலகி நற்பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருப்பார். எப்படி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்றால், சனி பகவானோ 10 தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனி பகவான் வருவது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் பதவிக்கு ஆபத்து என்று சொல்வது போல் 10 சனி பகவான் இருந்தால் தொழில் முன்னேற்றம், வாழ்க்கை என்பது வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுவது உங்களுக்கு இத்தனை நாளாக இல்லாத அளவுக்கு பல வகையில் நற்பலன்களை தருவது. இன்னொரு முக்கியமான கிரகம் இருக்கிறது, ராகு பகவான் 11. நீங்கள் பல நாளாக கண்டு வந்த கனவை கூட நினைவாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் லட்சிய பாதைகளில் வெற்றி பெற வைப்பது தான் ராகு பகவான் 11 குரு வீட்டில் அமர்ந்திருப்பது. இது பொருளாதார உயர்வும், எடுக்கின்ற முயற்சிகளும், செய்யும் செயலிலும் பல வகையான வெற்றிகளும், திடீர் தனலாபங்களும், திடீர் அதிர்ஷ்டசாலிகளாக மாற்றக்கூடிய அமைப்பு ராகு பகவான் 11 இருப்பது. 11 ராகு வந்தாலே வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமாகவும், உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகளும் கட்டாயமாக கொடுப்பார். தசா நல்ல நிலையில் இருந்தால் சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வகையான நற்பலன்களும் அடையக்கூடிய ராசியாகவே இருக்கும் ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறு தடைகளோ தடங்கல்களோ இருந்தால் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவது பாதகம். இந்த பாதகத்தை சரி செய்ய சில பரிகாரம் ஒன்று இருக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும், ஏழை எளியவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் இயன்ற வரை உதவி செய்து வந்தாலே அதிகப்படியான நற்பலன்கள் கட்டாயமாக கிடைக்கும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வங்கள் துணைன்னு சொல்லுவாங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான். எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் குரு பகவான் மட்டும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை கட்டாயம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பெற்றுவிடலாம். இந்த சூழ்நிலையில் குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருவது என்பது நீங்கள் 12 ஆண்டுகளாக இல்லாத நற்பலன்களை பெறுவது. ஆனால் அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கும்போது அனைத்தையுமே கெடுத்து நாசம் பண்ணிடுவார என்கின்ற கேள்வி வரும். இல்லைன்னு சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அஷ்டம சனியாக வருகின்ற சனி பகவான் 30 வருஷம் அவர் இருக்கிறது 2.5 வருஷம் மட்டும்தான். 30 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துடுவார். 30 மாதத்தில் அவர் செய்ய வேண்டிய அனைத்து வகையான கெடு பலன்களும் ஒன்றை விடாமல், தெரிந்து செய்த தவறு, தெரியாமல் செய்த தவறு, அப்பாவை ஏமாத்தந்து, அம்மாவை ஏமாத்தந்து, ஆசிரியரை ஏமாற்றியது, இப்படி யாரையெல்லாம் ஏமாற்றி தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு அனைத்து வகையான தண்டனையும், உடல் உபாதையும் கொடுப்பதும், கடனாளிகளாக மாற்றுவதும், கணவன் மனைவி பிரிவினைகளை தருவதும், எண்ணற்ற துன்பங்கள் சந்திப்பதும், காசு பணத்திற்காக பல வகையிலும் கஷ்டப்படுவதும், நோயால் பல வகையில் கஷ்டப்படுவதும், நம்பிக்கை துரோகங்கள் தாங்க முடியாமல் தத்தளிப்பதும், இப்படிப்பட்ட பாதங்களை ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டே இருப்பது தான் சனி பகவான். சனி பகவான் கெடுக்கின்ற கிரகம் அல்ல. தவறு செய்தவர்களை, தப்பு செய்தவர்களை செய்ததற்குண்டான தண்டனையை
ஒவ்வொரு மாதமாக உயர்த்தி கொண்டே போகக்கூடிய கடவுள். அதுக்கு தான் அவருக்கு பேர் நீதிமான். என்னைக்கோ செய்திருப்போம், அந்த சிறு பாவங்கள் கூட பெரிதளவு பழியாக மாறி தலையின் மீது விழுவது இந்த காலகட்டத்தில் தான். ஆனால் குரு 11 இருப்பது, ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது, சாமி கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது, 3 கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தர மாட்டார், செய்ய மாட்டார். காரணம், குருவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவசமாக இருப்பதினால் சனி பகவானின் கோபதாபங்கள் குறைந்து உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார். குரு 11 இருக்கிற வரைக்கும் தான். குரு பகவான் 5 மாதம் பயிற்சி ஆகி 5 மாதத்தில் வக்கரம் பெற்றுவார். அப்படி வக்கரம் பெறும்போது திரும்பவும் தொல்லைகளை கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த நல்ல நேரத்தில் உங்களை எதுவெல்லாம் பல வகையில் துன்பங்களும் நெருக்கடிகளும் கொடுத்ததோ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவை எடுத்து அதிலிருந்து மீண்டு வருவதற்குள்ள வழியை தேடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, எதுவுமே நல்லதே நடக்கலையே, குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வர்றான்னு சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, 8ல் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது. 8ல் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது நற்பலன்கள் தடுக்கப்படும், கெடுக்கப்படும், உங்கள் கையில் சேராது. செவ்வாயும் மாறுவார், குரு பகவான மாற்றம் பெறுவார். நற்பலன்கள் என்பது ஓராண்டு காலம் என்று சொல்லுவதை விட 6 மாதங்கள் நற்பலன்கள் கட்டாயமாக நடக்கும். இதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வழியை நீங்களாகவே, எந்த பிரச்சனைகள் என்பது அதிகமாக உங்களுக்கு தொல்லைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் அவமானங்களும் கொடுத்ததோ அந்த தொல்லையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான முழு முயற்சி எடுக்கணும். அதாவது குரு பகவான் 11க்கு வரப்போகிறாரு. நம்ம எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்குள்ளவே நம்ம உக்காந்துக்கிட்டு, குரு பகவான் 11ல் வந்துட்டாரு, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டலேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கடினமான உழைப்பால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பொன்னான நேரத்தை நழுவ விடாமல் நீண்ட நாளாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடுங்கள். அதற்கு பிறகும் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல், கஷ்டங்கள் குறைந்து நல்ல நிலையில் வாழலாம். சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கும்போது வரக்கூடிய நற்பலன்களை தடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான பரிகாரம், சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று, அந்த சிவனாலயத்தில் பார்த்திங்களா கருவறை இருக்குது பார்த்திங்களா, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தீபத்திற்கு நீங்கள் நெய் வாங்கி கொடுக்கலாம், அது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் இயன்ற வரை அந்த கருவறையில் எரியக்கூடிய தீபத்திற்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமும் சந்தோஷமும் பிறக்கும். இது அனுபவத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது கட்டாயம் இருக்கும். அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, நீண்ட நாளாக ஒரு வருஷமாக படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு விடி விமர்சனம் என்பது கட்டாயம் உண்டு. எப்படின்னு கேட்டிங்களானாக்கா, 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவது, பாக்கியஸ்தானத்தில் அமருவது, 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது. அப்போ ராகு கேதுக்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்களான்ற கேள்வி வரும். எத்தனை கிரகங்கள் எத்தனை பாதகங்கள் கொடுத்தாலும் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்தால் உங்கள் வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமாகவும், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியும் பொருளாதார உயர்வும். ஓடிப்போனவனுக்கு கூட 9ல் குரு இருந்தால் வாழ்க்கை என்பது அவர்களை தேடி வரமாக வரும் என்பது முன்னோர்களுடைய வார்த்தை. அப்படி இருக்கும்போது கன்னிராசிக்காரர்கள் இதற்கு பிறகு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குருவும் நல்ல நிலையில் இருக்கிறார், சனியும் நல்ல நிலையில் இருக்கிறார், தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கும்போது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏதாவது கெடுதல் செய்து விடுவாரா என்ற பயம் வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு மாற்றம் பெற்றவுடன் குருவின் 5ஆம் பார்வை கேதுவின் மீது பதியும்.
கெடுபலன்கள் குறையும், அதிர்ஷ்டங்கள் பிறக்கும், சந்தோஷம் என்பது கட்டாயம் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம், வராத பணம் வந்து சேரும், உயராத தேக ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல நிலையில் உயர்ந்து நீங்களும் அனைத்து வகையான செயல்களும் செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கின்ற கிரகமாகவே மாறும் சனியும் குருவும். இதற்கு பரிகாரமாக ஜென்மத்தில் கேது இருப்பது, 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது, இரண்டுமே பாதகம் என்றாலும் கேதுவால் பாதகம் இருக்காது. காரணம் குருவின் பார்வை கேதுவின் மீது பதிவதினால். ஆனால் 7ஆம் இடத்தில் உறவு சிக்கல்களை கொடுத்து கொண்டு, ஏமாற்றங்களை கொடுத்து கொண்டு, நம்பிக்கை துரோகங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு பகவானின் சூழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்தில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதும், மனமுருகி வேண்டி வருவதும் ராகுவால் வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்களிலிருந்து மீண்டு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் யோகமும் கட்டாயம் பிறக்கும். அடுத்ததாக விருச்சக ராசி. 6ஆம் இடத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் சனி, 2 கிரகங்களும் படுத்திய பாடு என்பது ஓராண்டு காலமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல வகையிலும் துன்பங்களாகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். 6லே குரு வந்தால் நோய், கடன், பகை, எதிர்ப்புகள் தாங்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருத்தமாக இருந்தாலும் விருச்சகத்துக்கு வித்தியாசங்கள் மாறுபடும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்கு 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியினுடைய அதிபதியும், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி மீன ராசியினுடைய அதிபதியும் 6ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் நோயின் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கும், நம்பிக்கை துரோகங்களை சந்தித்திருக்கலாம், பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் கட்டாயம் இருந்திருக்கும். நம்பிக்கை துரோகிகளும் நம்பிக்கை ஏமாற்றங்களும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரவஞ்சனை செய்த காலங்கள் என்பது கட்டாயமாக சந்தித்திருப்பது தான் இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஓராண்டு என்பது என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று தெரிவதற்குள்ளாக பல வகையிலும் சரிவுகளும் சறுக்கல்களும் சந்தித்த இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தமிழ் புத்தாண்டு. குரு மாற்றம் பெற்று 7ஆம் இடத்திற்கு வருவார். இனி நம்பிக்கை துரோகங்களோ, பொருள் விரயமோ, உடல் உபாதையோ, குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளோ, செய்யும் தொழிலில் ஏற்பட்ட பல வகையான துன்பங்களோ, கஷ்டங்களோ, நஷ்டங்களோ இனி உங்களுக்கு இருக்காது. அர்த்தஷ்டம சனியாக சனி பகவான் இருந்தாலும் குருவும் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமரும்போது சனி பகவான் சில கெடு பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிதளவு உங்களே பாதிப்பு இருக்காது, நற்பலன்கள் அதிகரிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து பல வகையிலும் நற்பலன்களை அடைவதற்குண்டான வழியும் அதற்குண்டான வாய்ப்புகளும் கட்டாயம் குரு ராகு கேது தருவார்கள். அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம், நாம முயற்சி செய்தால் பெரும் கஷ்டம். ஆனால் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்பாக மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அமர்ந்து விடுவார். குருவின் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை, குருவின் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்வை செய்வதால் அதிர்ஷ்டம் என்பது கட்டாயம் உண்டு. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, புதிய வேலையில் சேர்றது, கொடுத்த காசு பணம் வராமல் இருந்தால் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையலாம். இதனால் வரையில் உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்களும் தடைகளும் இருந்திருந்தால் அந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகி மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் சந்தோஷத்தையும்
குடும்பத்தில் சரிந்திருந்த அமைதியும் நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் அவர் தரக்கூடிய சில கெடு பலன்களிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழியாக சனிக்கிழமை தோறும் காலையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வந்து அவரை மனமுருக வேண்டி வந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. இது 9 வாரம் செய்தால் போதும், உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக மகர ராசி. 7.5 சனியில் சனி பகவான் காசு பணத்தை செலவு செய்துட்டீங்க. கடனாக கேட்டாலும் கிடைக்கல, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கடனாளியாக இருக்கிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, தொட்டது துலங்கலை, நினச்சது நடக்கலை. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் வாழ்வதற்குண்டான வழி இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுதே நல்லது நடந்து கொண்டு இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நல்லதுன்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரே நேரத்தில் எல்லா கடனையும் அடைச்சிட்டு, ஒரே நேரத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளும் முடிச்சுட்டு, நோயிலிருந்தும் விடுபட்டு, கடன்லேருந்தும் விடுபட்டு அப்படியெல்லாம் வர முடியாது. 7.5 சனி, 7.5 சனியில் இருப்பது குடும்ப சனி. விரயச்சனியை தாண்டி வந்தாச்சு, ஜென்ம சனியிலிருந்து மீண்டு வந்தாச்சு, குடும்ப சனியில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சரிங்களா? ஆனால் 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவது யோகத்தை தரும். இதனால் வரையில் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதனால் வரையில் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஒவ்வொரு நாளுமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்களெல்லாம் கிடைச்சி மனம் ஆறுதல் அடையும். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொடுப்பது ராகு பகவானாக இருந்தால் பொருளாதார உயர்வு, கடனிலிருந்து மீண்டு வருவது, நோயிலிருந்து மீண்டு வருவது, மற்றவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவதற்குண்டான வழிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான். குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தவுடன் பூர்வ புண்ணிய ஸ்தான வலு பெற்றுவிடும். ஆகையால் பொருளாதார உயர்வு கட்டாயம் உண்டு, தொழிலில் மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பல வகையான நிம்மதியும் உண்டு. தடைப்பட்ட எந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த சுப நிகழ்ச்சிகளாக தடைப்பட்டு இருந்தால் தடைகள் அகன்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாகவே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை குரு பகவான் செய்து விடுவார். சனி பகவான் பாதகத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்டத்திலிருந்து மீண்டு வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி பாதகம் இருக்காது. இந்த பாதகம் இருக்காது என்ற சொல் என்பது ஓராண்டு மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் வருஷம் மாறிக்கிட்டு தானே இருக்கிறாரு. இந்த வருஷத்தில் ஓரளவுக்கு பிரச்சனையை தீர்க்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்த வருஷம் சனி பகவான் தீர்க்கறதுக்கு அமைப்பார். ஏன்னா அவர் சனி 7.5 சனியிலேருந்து விலகி போயிடுறாரு இல்லையா? அது மாதிரி இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை விட உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாகவும் வலுவாகவும் இருக்கும். தசா சரியில்லாதவர்களுக்கு இந்த கிரக அமைப்பு இப்பொழுது தமிழ் புத்தாண்டில் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல பலன்களை கொடுத்தாலும் பெரிதளவு சிறப்பாக இருக்காது. ஆனால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் துன்பமும் வேதனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளாகவே இருக்கும். குடும்ப சனியாகவும் கழிவு சனியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் பாதகங்கள் தராமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் முடிந்த வரையில் சிவனாலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை சுற்றி வருவதும், நவகிரகத்தை சுற்றுவதற்கு முன்பதாக சிவனை தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை, நோயினால் ஏற்பட்ட பாதிப்பு, எதிரிகளால் ஏற்பட்ட பல வகையான பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் நீங்கள் இதனால் வரையில் சந்தித்து வந்த பின்னடைவு,
குடும்பத்தில் குலைந்திருந்த ஒற்றுமை அனைத்தும் நல்ல நிலையில் சரியாக மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.